மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன், எங்கள் ஊர் வேலுடாம்பேட்டு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் காவடி முடிஞ்சு அந்த கோவில் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் எல்லாம் முடிஞ்சு போய் பார்த்தோம். 40 நாள் முடிஞ்சு இதோ பாருங்கள், அழகாக சிலை செஞ்சுருக்காங்க பாருங்கள். புதுசாக சிலையை செதுக்கி பெயிண்ட் அடித்து எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் மயில், இந்த பக்கம் சேவல் பாருங்கள். நடுவில் முருகர் பாருங்கள். மயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சைடு மயில், அந்த சைடு சேவல் புதுசாக செதுக்கி கலர் அடிச்சிருக்காங்க. கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்குது எங்கள் கோவிலை சுற்றி சிலைகள் இப்படி தான் இருக்குது. சாமி சிலை, சரஸ்வதி சிலை எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு சிலையும் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்கா பாருங்கள். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தாமரையில் அமர்ந்திருக்காம லட்சுமி பிள்ளையார் பாருங்கள். எல்லாமே எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். கைவண்ணம், கலைவண்ணம், திறமை இவ்வளோ நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் இப்படி தான் செஞ்சுருக்காங்க. முருகருக்கு 2 பக்கம் வள்ளி தேவன் இருக்கா பாருங்கள். இது நடராஜர் சிலை. காவடி முடிஞ்சு, கும்பாபிஷேகம் முடிஞ்சு, காவடி முடிஞ்சு, அது பொன்கொடி மரம் பாருங்கள் புதுசாக இது பண்ணியிருக்காங்க. எல்லாமே புதுசாக புதுப்பிச்சிருக்காங்க கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம். கும்பாபிஷேகத்துக்காக செஞ்சு அதுக்கப்புறம் இப்படி தான் கோவில் இருக்குது பாருங்கள். ஓம் பாருங்கள். இந்த கோவில் சைடில் இப்படி வச்சுருக்காங்க. பக்கத்தில் கருமநாதர் இருக்கார் பாருங்கள். மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். முருகனுக்கு ஹரோஹரா. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.